மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் லாஸ்டாக உங்களுக்கு ஒரு துத்தி இலையிட மகத்துவம் பற்றி பேசியிருந்தேன். அப்பொழுது நிறைய பேர் அது சம்பந்தமாக பயனடைந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார் நாங்கள் அதை ட்ரை பண்ணினோம், உண்மையாகவே மிக மிக சந்தோஷம், எங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே சரியான சந்தோஷம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு, ஒரு இலையொன்றை பற்றி தான் இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். இது இதனுடைய பயன்கள் லிஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் இதில் மருத்துவம் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். இது உண்மையாகவே இந்த ரோட் நெடுக சீரழியும், யாருமே கணக்கெடுக்காத ஒரு தாவரம். இது இவ்வளோ பயனுள்ளதான்றது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, சிலவங்களுக்கு இது உணவுக்காக எடுக்கிறதான்றது கூட தெரியாது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு தாவரம் இது கேஸ்ட்ரைட்டிஸ், இறைப்பை அலர்ச்சி. கேஸ்ட்ரைட்டிஸ் இன்றைக்கு 100 பேர் எடுத்துக்கொண்டால் 98 பேருக்கு பிரச்சனை இருக்குது. 100 பேருண்டே சொல்லலாம். சரி, இறைப்பை அலர்ச்சி கேஸ்ட்ரைட்டிஸுக்கு மிக சிறந்த உண்டு. சரி, இரண்டாவது ஈரல் சம்பந்தமான இந்த ஃபெட்டி லிவர் எல்லாம் சொல்கிறாங்க தானே, இந்த ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒன்று. சரியா? அடுத்ததாக மலச்சிக்கல், நான் ஏற்கனவே துத்தி இலையை பற்றியும் சொல்லியிருந்தேன், இதுவும் மிகவும் சிறந்த ஒன்று. அடுத்ததாக இந்த யூரின், சரியாக யூரின் போகாத சிலவங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு போகிற தன்மை, சிலவங்களுக்கு பிளாக் ஆகிற தன்மை, இப்படி இருக்கும் தானே, இவங்களுக்கு மிக சிறந்த ஒன்று. என்ன தெரியுமா? முதலாவது இந்த இலையை கொடிய காற்று பாருங்க. இது பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக ஃபோட்டோவை நான் இதில் எட் பண்ணி வைக்கிறேன். இது தாவரத்துடைய ஃபோட்டோவை. இது இலையோட நான் கலட்டி காட்டுறேன். இதை பார்த்ததும் சில ஆட்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இது என்னன்றது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு ஊதா நிற சின்ன பூ வரும். இது என்ன தெரியுமா? இதுக்குத்தான் சொல்கிற மரப்பசலின்னு சொல்லுவோம். கஸ்னிவித்தின்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். மரப்பசலி ஏங்கதா. இப்போ இங்கே பசலியை பொதுவாக கொடியை தான் நிறைய பேர் கண்டிக்கிற, கொடி பசலி தான் நிறைய பேர் ஆக்குற சாப்பாடு. உண்மையாக அயன் சக்தி கூட இருக்குது. ஓகே, வெல்கம். ஆனால் அந்த கொடி பசலியை விடவும் இந்த மரப்பசலி, இதுக்கு மரப்பசலின்னு சொல்லுவோம். சின்ன ஒரு செடிமாய் வளரும். இதுதான் என்னுடைய இலை. இதனுடைய அந்த கேட்டை பார்த்தவங்களுக்கு விளங்குது தானே. மேங்கதா ஜூம் கிட்ட எடுத்து காற்று. சரி, இந்த மரப்பசலி இலையை நீங்கள் தேன்பானி, சரி, இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக உள்ளவங்க இதனுடைய சாறு இல்லாட்டி ஒரு கிரைண்டரில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி தேன்பானி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் மார்னிங் சாப்பிட்டால் உங்களோட கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நின்றும். அடுத்தது பருப்பு போன்ற கறிகளுக்கு போடுவாங்க. எந்த கறிக்கும் இதை சேர்க்கலாம், எந்த கறிக்கும் சேர்க்கலாம். மிகவும் நல்ல. இதையே தனியாக ஒரு கறியாகவும் சமைக்கலாம். சரி, இதையே தனியாக ஒரு கறியாகவும் சமைக்கலாம். கிழமைக்கு ஒரு தடவையாலும் இதை சாப்பிடுங்க. வீட்டில் வளருங்க. ரோட்டில் நிறைய இடத்துல சீரழியுது. சரி, நிறைய பேருக்கு தெரியாது, இப்படி மரப்பசலி நீக்கிறதே தெரியாது. சரி, ஓகே, இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு. இனி இந்த தாவரத்தை கண்டா மிஸ் பண்ணாதீங்க. உங்களைய மிச்சம் ஒரு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் உண்டாக இது அமையும். ஓகே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.